ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பெக்ட்ஸ் கிளப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 18th ஜூனோட எடிட்டோரியல் வெக்காபுலரி பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம். நீங்கள் டெலிகிராம் குரூப் பார்த்துருங்க. அண்ட் இதுக்கான பிடிஎஃப் கூட நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம உங்களுக்கு தெரியும் எடிட்டோரியல் வெக்காபுலரியில் நம்ம வெக்காப் மட்டும் பார்க்க மாட்டோம், அதோட ரூட் வேர்ட்ஸ் என்னன்றது பார்ப்போம். அந்த ரூட் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி வேறு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜாக ஒரு 10 to 15 வேர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு வேர்ட்ஸ்மே 2 வேர்ட்ஸ் வைக்கும்போது ஒரு 40 to 50 வேர்ட்ஸ் 40 வேர்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எடிட்டோரியல் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பிளேயிங் வித் ஃபயர். ஓகே, ஸோ அக்னிபாத் அப்படின்ற ஒரு ஸ்கீம்னால இப்போ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றி ஒரு எடிட்டோரியல் செக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்யூமரேட்டட்ன்றதுல இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நியூமர் ஆர் நம்பர். ஸோ பாருங்க, ரூட் வேர்ட் வந்து நம் மீன்ஸ் நம்பர். ஓகே, டு நேம் திங்ஸ் செப்பரேட்லி ஒன் பை ஒன். என்யூமரேட்டட்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு 10 திங்ஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு ஆர்டரில் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம சொல்கிறோம்ல, தட் இஸ் கால்ட் enumerated. இப்போ ரூட் வேர்ட்ஸ் பார்ப்போம். He enumerated the benefits of the insurance scheme. அப்போ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்க்குன்னு வந்துட்டு ஒரு 50 பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். He started explaining one by one. Okay, that is one by one enumerated. ஆக்சுவலாக இதுக்கு ரூட் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இன்னும் சில வேர்ட்ஸ் இருக்குது. நான் எதுவுமே தெரியல, ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான். நியூமெரிக்கல், நம்பர், நியூமெரிக்கல் இருக்கும், நம்பர் இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு காமனாக தெரிஞ்சனால இதுக்காக வேறு எந்த வேர்ட்ஸும் நான் எடுத்துகிட்டு வரல. The salesman enumerated the features of the car. Enumerated the features, explained one by one. Okay, அடுத்து disruptsல வந்து the word is rupt. இங்கே போட்டிருக்கேன். rupt means to break. நம்ம தமிழில் கூட ஆக்சுவலாக சென்னையில் கூட நீங்கள் இந்த பாஷையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரொம்ப ரப்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ரப்சர் அப்படின்னா இட்ஸ் டு பிரேக், இட்ஸ் டு அனாய் சம் ஒன். ஸோ ரப்சர்னு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை அடிச்சு இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் திருப்பி அடிக்கும் போது என்ன ஆகுனா, இட் ஸ்டார்ட்ஸ் கிராக்கிங். ஓகே, ஸோ தட்ஸ் கால்ட் ரப்சர் ஆகுதுன்னா அது டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அது நம்ம மெட்டஃபரிக்கல் எப்படி சொல்லணும்னா, நம்மளை யாராவது அனாய் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்ம இரிட்டேட் ஆக ஆரம்பிப்போம். தட்ஸ் கால்ட் ரப்சர். ஸோ ரப்ட்னா டு பிரேக். டிஸ்ரப்டோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு, ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கை வந்துட்டு திடீர்னு வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்த மீட்டிங் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை டப்புன்னு வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு, அப்போனா அதுக்கப்புறம் மீட்டிங் கண்டினியூ பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்த இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி ஒரு விஷயம் வருதா, தட்ஸ் கால்ட் டிஸ்ரப்ட். டு ப்ரிவென்ட் சம்திங் எஸ்பெஷலி a system, process or even from continuing as usual or as expected. ஸோ நார்மலாக போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தோ கண்டினியூ ஆகிட்டு இருக்க ஒரு விஷயத்த சடனாக நம்ம நிறுத்துறதுக்கு பேர் தான் டிஸ்ரப்ட். அப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்றதை விட அது நார்மலாக ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம் நிற்கிறதுக்கு பேர் தான் டிஸ்ரப்ட். ஹெவி ஸ்னோ டிஸ்ரப்டட் ட்ராவல் இன்டு த சிட்டி திஸ் மார்னிங். அப்போ என்னன்னா, ரெகுலராக அந்த 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 ட்ராவல் வந்துட்டு இருக்குது, சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ரோட்டில் தான் எப்போவுமே வெஹிக்கிள்ஸ் வரும். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல ஸ்னோ அதிகமானனால அந்த இடத்துல போக முடியல. The meeting was disrupted by a group of protesters who shouted and threw fruit at the speaker. ஸோ டிஸ்ரப்டட் என்ன, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ மீட்டிங் வந்து அதுவாக ஸ்டாப் ஆகலை, யாரோ ஒருத்தவங்க தலையிடுதல், அந்த தலையிடுதல் பேர். அப்போ யூ ஆர் பிரேக்கிங் த மீட்டிங். ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் பிரேக்கிங் த மீட்டிங். அப்போ ஒரு விஷயத்தை நல்லா கண்டினியூவாக நடந்திருக்கிறத நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு தான் டிஸ்ரப்ட். இல்லை வேறு என்னென்ன ரூட் வேர்ட்ஸ் பார்ப்போம். அப்ரப்ட், கரப்ட், எரப்ட், இன்டரப்ட். அப்ரப்ட்ன்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை சடனாக பிரேக் பண்ணுறது, எந்த ஒரு ரீசன்ஸும் இல்லாமல் சடனாக எண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிளண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு வச்சுக்கலாம். சடன் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆஃபன் அன்பிளசன்ட். இப்போ பாருங்க, as you step into the air conditioned office there is an abrupt change in the temperature. ஓகே, ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே போனால் அப்ரப்ட் சேஞ்சுன்றதுன்னா சடன் சேஞ்ச் ஒன்று நடக்கும். இந்த மீட்டிங் கேம் டு அன் அப்ரப்ட் எண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மீட்டிங் நடந்துருக்கு சடனாக எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல். அப்போ மீட்டிங் ஒரு ஃபார்முலா முடிக்கல, ஸோ இதோட மீட்டிங் முடிக்கல, எதுவுமே இல்லாமல் டப்பு முடிச்சிட்டாங்கன்னா தட்ஸ் கால்ட் அப்ரப்ட். ஐம் சாரி. அடுத்து கரப்ட்ன்றதுன்னா டு பிரேக் த லா. நம்ம பிரேக்னு பார்த்தா அப்புறம் லா பிரேக் பண்ணுறதோ இல்லை உங்களோட கோடோ ஒரு எத்திக்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் கரப்ட் வச்சுக்கலாம். கரப்ஷன் கேள்விப்பட்டு போல, அப்போ கரப்ஷனால என்ன ஆகுதுன்னா சொசைட்டியும் பிரேக் ஆகுது, சிஸ்டம் பிரேக் ஆகுது, இதெல்லாம் ஆகுது. Dishonestly using a position of power to get an advantage, especially for money. Both companies are under investigation for corrupt practices. Erupt, to start suddenly and violently. Volcano eruption கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, அது அந்த அந்த நெருப்பு குழம்பு அடங்கி இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு அது வெளியே வர ஆரம்பிக்குது. That's called eruption, something that comes out. To start suddenly and violently. அப்போ அந்த violentன்றது அதை நீங்கள் ஒரு மெட்டஃபரிக்கலாக வச்சுக்கலாம், அந்த ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, at the end of a hot summer
violence erupted in the inner cities. அப்போ ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, violence eruptனா திடீர்னு அது கிளம்பிடுச்சு, ஓகே, உருவெடுத்துருச்சு, அதுக்கு பேரு erupted. இன்டரப்டுக்கும் டிஸ்ரப்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு கண்டினியூ ஆயிட்டு இருந்த விஷயத்துல நடுவில் தலையிடுறதுக்கு பேரு இன்டரப்ட். அதே தலையிடல் வந்து அந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்றதுக்காக இருந்துச்சுன்னா அது டிஸ்ரப்ட். அப்போ இன்டரப்ட் பண்றவங்கன்னா என்னன்னா, மீட்டிங்கை ஸ்டாப் பண்ண வரல, நடுவில் குறுக்கிடுறாங்க, அவ்வளவுதான். குறுக்கிடுறது வேற, அதில் தலையிட்டு நிறுத்துறது வேற, ஓகேவா? She tried to explain what happened, but she kept interrupting her. என்னன்னா, இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க, திருப்பி திருப்பி அவங்க அது பேசிட்டே இருப்பாங்க, நம்ம சொல்ல வரது புரிஞ்சுக்க மாட்டாங்க. That's called interruption. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து shied away. இது வந்து ஒரு ஃப்ரேஸ்னு சொல்லலாம். ஃப்ரேஸ். ஷைனா என்ன, வெக்கப்படுறது. சில பேர் சில ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ கொஞ்சம் தயங்குவாங்க, அந்த தயக்கம். ஸோ அந்த தயக்கத்தை தான் நம்ம ஷை அப்படின்னு சொல்லுவோம். டு மூவ் அவே ஃப்ரம் ஆர் ட்ரை அவாய்ட் சம்திங். ஓகே, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு 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 ப்ராப்ளம் நடக்குது, அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் அதுலேருந்து நழுவி போகிறீங்களா, அதுக்கு பேர் ஷை அவே. ஹி நெவர் ஷைட் அவே ஃப்ரம் அ ஃபைட் நோ மேட்டர் ஹவு பவர்ஃபுல் த ஃபோ. அப்போ எதுலேருந்துமே அவன் விலைக்கு போகலை, அதை ஃபேஸ் பண்ணியிருக்கான். She shies away from making any predictions. She shies away அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க அதான் யூகி வைப்பாங்களே, அப்போ யூகி வைக்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க, இது ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுறாங்க, அது ஷைட் அவே. ரிசர்வேஷன்ஸ். இந்த ரிசர்வேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருந்தாலும் இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குன்னா இந்த வேர்டை நான் பர்டிகுலராக எடுத்தேன். ரிசர்வேஷன்றது நம்ம நார்மலாக என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் சொல்லுவோம். என்னன்னா, இந்த பர்டிகுலர் சீட்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஆக்கியூபை பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு பேர் ரிசர்வேஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். An arrangement in which something such as seat or an aircraft or a table is at a restaurant is kept for you. ஸோ அந்த மாதிரி இடத்துல அது ரிசர்வேஷன் சொல்லலாம். அதை தாண்டி கவர்மெண்டோட போஸ்டிங்ஸ் வைக்கும்போது நம்ம ரிசர்வேஷன், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ரூட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா சர்வ்னா டு கீப் ஹோல்ட் ப்ரொடெக்ட். அப்போ உங்களுக்காக ஒரு சீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது பேர் ரிசர்வேஷன். ஓகே, இல்லை இன்னொரு மீனிங் என்ன இருக்குன்னா, a doubt or feeling of not being able to agree with or accept something completely. அப்போ ஒருத்தவங்க ஒரு ஐடியா ப்ரொபோஸ் பண்றாங்க, ஐ ஹேவ் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா, இல்லை எனக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்லை எனக்கு முழுசா உடன்பட முடியல, எனக்கு இதில் இன்னும் கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்றதுல தான் அதுதான் அதுக்கான மீனிங். ஸோ ரிசர்வேஷன்றது என்னன்னா, யூ கேன் நாட் அக்செப்ட் சம்திங் ஃபுல்லி, யூ ஹேவ் யுவர் ஓன் டவுட்ஸ், யூ ஹேவ் யுவர் ஓன் கொஷன்ஸ், தட்ஸ் கால்ட் ரிசர்வேஷன். இப்போ பாருங்க, ஐ வுட் லைக் டு மேக் அ டேபிள் ரிசர்வேஷன், அது இந்த பார்ட் ஆஃப் ரிசர்வேஷன், இந்த மீனிங் வந்துச்சு. I would like to make a table reservation for 2 people for 9 o'clock. Okay. அடுத்து workers and employees shared deep reservations. So workers and employees shared a deep reservation. எல்லாருக்கும் அந்த டவுட்ஸ் இருக்கு about the wisdom of the government plans for the industry. So கவர்மெண்ட்ஸ் வந்து இப்போ புது பிளான்ஸ் இண்டஸ்ட்ரிக்காக கொண்டு வராங்கன்னா they have reservations. அவங்க எப்படி கொண்டு வராங்களா, ஏன்னா அதில் நம்பிக்கை இல்லை, அதை எக்ஸாக்டாக நம்ப முடியல, அதை நம்ம ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணாலே இல்லை ஏற்றுக்க முடியல, அப்போ யூ ஹவ் டவுட்ஸ், யூ ஹவ் ரிசர்வேஷன்ஸ், அதுதான் அதுக்கான அர்த்தம். இல்லை வேறு என்னென்ன வேர்ட்ஸ் பாருங்க பார்த்தீங்கன்னா, கன்சர்வ், அப்சர்வேஷன், ப்ரிசர்வேஷன். ஸோ கன்சர்வ்ன்றது உனக்கு தெரியும். இப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், சாயில் கன்சர்வேஷன் நம்ம பார்த்துப்போம். சாயில் கன்சர்வேஷன்றது என்னன்னா, சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணிப்போம், சாயிலை யாரும் எடுக்காமல் நம்ம பார்த்துப்போம், அந்த சாயிலோட மினரல்ஸ் எல்லாமே அங்கேயுமே இருக்குன்ற மாதிரி பார்த்துப்போம். டு கீப் அண்ட் ப்ரொடெக்ட் சம்திங் ஃப்ரம் டேமேஜ், சேஞ்ச் ஆர் வேஸ்ட். அது டேமேஜ் ஆகாமையும் சேஞ்ச் ஆகாமையும் வேஸ்ட் ஆகாமையும். இப்போ ஃபாரஸ்ட் டீஃபாரஸ்டேஷன் ஒன்று இருக்குது, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் இருக்குது. ஃபாரஸ்ட் டிஃபாரஸ்டேஷன்றது என்னன்னா, காட்டை அழிச்சு எடுக்குது. அப்போ அதுக்கு அப்போசிங்காக நம்ம என்ன பண்ணோம், ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணணும். என்னன்னா, இந்த மரத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது, அது டெவலப்மெண்ட்டுக்காக இருந்தாலும் அதை நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, அதுதான் கன்சர்வேஷன். டு கன்சர்வ் எலக்ட்ரிசிட்டி, அதாவது டு சேவ், இந்த ஒரு பெட்டர் வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். டு சேவ் எலக்ட்ரிசிட்டி we are cutting down our AC. அப்போது எனக்கு வந்து டு சேவ் எலக்ட்ரிசிட்டி, அந்த டு கன்சர்வ் எலக்ட்ரிசிட்டி we are cutting down ஏசினா, அப்போ ஏசி யூஸ் பண்ணும்போது அதிகமாக கரண்ட் யூஸ் ஆகும். அப்போ அதை நான் சேவ் பண்ணுறதுக்காக ஐம் நாட் கோயிங் டு யூஸ் ஏசி. அப்சர்வேஷன், டு வாட்ச் கேர்ஃபுல்லி த வே சம்திங் ஹேப்பன்ஸ். அப்சர்வ் பண்ணுறோன்னா என்ன, ஒரு விஷயத்தை நம்ம ஊர்ந்து கவனிக்கிறோம், தட்ஸ் கால்ட் அப்சர்வேஷன். ஸோ வேர் யூ லுக் அட் சர்டன் திங்ஸ் கீன்லி. For example, the police are keeping the suspect under observation, which means the person is in a particular place and he's being watched of his actions and other things. Okay, so he's under observation. So how he reacts and how he speaks, what he wants to say, இதெல்லாம் நம்ம அப்சர்வேஷன் ஒன்று வச்சிருக்கோம் நம்ம சொல்லுவாங்க. The act of keeping something the same of preventing it from being damaged, this is called preservation. So preservation நமக்கு தெரியும், ஒரு ஃபுட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுவோம், என்ன அர்த்தம், அது கெட்டு போகாமல் வச்சுக்கிறது பேர் ப்ரிசர்வேஷன். த ஆக்ட் ஆஃப் கீப்பிங் சம்திங் த சேம் ஆஃப் ப்ரிவென்டிங் இட் ஃப்ரம் பீங் டேமேஜ். ஸோ டேமேஜ் ஆகாமல் அதை நம்ம வச்சுக்கிறது ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, பாதுகாத்து வச்சுக்கிறது பேர் ப்ரிசர்வேஷன். கன்சர்வேஷன் என்னன்னா சேவ் பண்ணி வச்சுக்கிறது, இது பாதுகாப்பு வச்சுக்கிறது, அவ்வளோதான். அடுத்து ஃப்ரஸ்ட்ரேட்டட்.
ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டர் மீன்ஸ் இன் வெயின், அதாவது வீணா போச்சு அப்படின்றது தான் இன் வெயின் அதுக்கான மீனிங். டு மேக் சம்மன் ஃபீல் அனாய்ட் ஆர் லெஸ் கான்ஃபிடென்ட் பிகாஸ் தே கேன் நாட் அச்சீவ் தே வாண்ட் வாட் தே வாண்ட். ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா யூ பிகம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஒரு விஷயம் பண்ணி அதுக்கு எந்த ரிசல்ட்ஸ் வரலாம், யூ பிகம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அப்போ நீங்கள் நினச்சது நடக்கலன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கலை, கை கூடலை, இன் வெயின். ஓகே, எதிர்பாராமல் அது எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படின்றதுக்கு பேர் தான் ஃப்ரஸ்ட்ரேட்டட். I could sense this frustration at not being able to help. I could sense this frustration. என்ன frustration அவனுக்கு இருக்கு, நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலன்ற ஒரு frustration அவனுக்கு இருக்கு. He finally quit in frustration. So he finally quit. இப்போ ஒரு ஜாப் ஒருத்தர் குவிட் பண்ணிட்டார், என்னன்னா அவர் ஏதோ ஒர்க் பண்ணவே இது பண்ணவே இருப்பாரு, அது அவரால் செய்ய முடியலன்ற ஒரு அந்த மனஸ்தாபத்திலேயே அவர் வந்து வேலையை குவிட் பண்ணியிருப்பாரு. அடுத்து ஃப்ராடுன்னு ஒரு வேர்டு வந்திருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல டாட்ஸ் இருக்குல்ல, இதுங்க நான் இப்போ வச்சுறேன். ஸோ ஃப்ராடுன்னு ஒரு வேர்டு இருக்கும். ஃப்ராடுன்றது ஆக்சுவலாக இதான் இன்வைன் ஃபர்ஸ்ட்லேருந்து இதில் வந்துட்டு லேட்டர் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே ஃப்ராடுன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ராடுன்றது என்னன்னா, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்றீங்க, அது வீணடிக்கிறது, நீங்கள் வீணடிச்சு அது ரிசல்ட் வரணும்னா தட்ஸ் கால்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். வேற ஒருத்தவங்க அதை வந்து வீணடிக்கிறாங்க, அது வந்து நம்ம ஏமாற்றி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, தட்ஸ் கால்ட் ஃப்ராட். த கிரைம் ஆஃப் கெட்டிங் மணி பை டிசீவிங் பீப்புள், தட்ஸ் கால்ட் ஃப்ராட். இது வந்து ரொம்ப டிஸ்கைஸ்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. டிஸ்கைஸ்ட் ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் வேர்டு இன்னொரு டைப் ஆஃப் ரூட் வேர்டு இருக்கும், டிஸ்கைஸ்ட் ரூட் வேர்டு. டிஸ்கைஸ்ட் ரூட் வேர்டுன்றது என்னன்னா, அந்த வேர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்கும்போது எண்ட் ஆகும்போது அதுக்கும் அந்த ஒரிஜினல் ரூட் வேர்டுக்கும் லிட்டில் கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, பெரிய கனெக்ஷன் இருக்காது. அந்த மாதிரி தான் இது. ஸோ ஃப்ராடுன்றது லேட்டர் டைமில் மாறினாலும் இட் டாக்ஸ் அபவுட் வேஸ்டிங் சம்திங். ஹி இஸ் ஃபைட்டிங் எக்ஸ்ட்ரடிஷன் டு ஹாங்காங் டு ஃபேஸ் ஆன் ஃப்ராட் சார்ஜஸ். ஸோ ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரடிஷன்றது என்னன்னா அரெஸ்ட் பண்ணுறது. ஓகே, இஸ் ஃபைட்டிங் அரெஸ்ட் பண்ணி ஒருத்தவங்களை போய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அரெஸ்ட்டோ இல்லை தே வில் டேக் த பர்சன் டு த கோர்ட், அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரடிஷன். ஹி இஸ் ஃபைட்டிங் எக்ஸ்ட்ரடிஷன் டு ஹாங்காங். ஸோ ஹாங்காங்க்கு அவனை வந்து கூட்டிகிட்டு போகணும் டு ஃபேஸ் ட்ரையல் ஆன் ஃப்ராட் சார்ஜஸ். ஸோ ஃப்ராட் சார்ஜஸ், அவன் ஃப்ராட் பண்ணதுக்கான சார்ஜஸ் வந்து கோர்ட்டில் அவன் ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக பர்சனல் இந்த வேர்டுமே ரொம்ப காமனாக தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு இது டவுட்ஸ் இருக்குது. பர்சன் அப்படின்றதுக்கும் பர்சனல் அப்படின்றதுக்கும் என்னன்றது, அண்ட் மோர் ஓவர் பர்சனல் அப்படின்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஐம் சாரி, த ரூட் வேர்ட் இஸ் பர்சன். பர்சன் மீன்ஸ் மாஸ்க், ரோல், பர்சன். ஆக்சுவலாக பர்சன் ஒரு வேர்டு இருக்கும், பர்சனுக்கு அதே மாதிரி மாஸ்க் அண்ட் ரோலும் இருக்கும். இப்போ இந்த பர்சன் மட்டும்தான், ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும்தான் வச்சுக்கோனா. பர்சனல்ன்றது யாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி வச்சுக்கேன், என் கம்பெனியோட ஸ்டாஃப் எல்லாரும் என் கம்பெனியோட பர்சனல் அப்படின்னு சொல்லலாம். The people who are employed in a company, organization or one of the armed forces. Maximum armed forces வந்து ஆர்மி பர்சனல் சொல்லுவாங்க. அப்போ ஆர்மியில் இருக்கவங்களா நம்ம அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட மெம்பர்ஸை மட்டும்தான் நம்ம பர்சனல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பர்சன்றவங்க யாருன்னா வந்து இண்டிவிஜுவல், அவ்வளோதான். பர்சனல் அப்படின்றது என்னன்னா ஒரு பர்சனோடைய பொருள், பர்சனல் அப்படின்றதுன்னு வச்சுக்கலாம். ஸோ பர்சன்றது ஒரு ஹியூமன் பீயிங், அது ஒரு ஆள் பார்க்கலாம். பர்சனல்ன்றது திங்ஸ். ஓகே, திங்ஸோ ஃபீலிங்ஸோ அவர் சார்ந்து வர்றது எல்லாமே பர்சனல். பர்சோனல் அப்படின்னு இது வந்து பர்சனல் இருக்குது, இது பர்சோனல். பர்சோனல்ன்றது என்னன்னா த மெம்பர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன், அவ்வளோதான். சாட்டர்டே வாஸ் த மோஸ்ட் கன்வீனியன்ட் டே ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் பர்சோனல். இப்போ ஸ்கூலில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனல் சொல்ல மாட்டாங்க. ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களே எம்ப்ளாயிஸை தான் நம்ம பர்சோனல் அப்படி சொல்கிறோம். மிலிட்ரி பர்சோனல், ஸோ மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கள மிலிட்ரி பர்சோனல் அப்படி சொல்கிறோம். இதில் முக்கியமான வேர்ட்ஸ் பர்சனேஜ், இம்பர்சனேட், இம்பர்சனல். ஸோ பர்சனேஜ்னா அன் இம்பார்ட்டன்ட் ஆர் ஃபேமஸ் பர்சன், பர்சனேஜ். ஓகே, ஒரு பர்டிகுலர் டிகிரி ஆஃப் செலிபிரிட்டியாக இருப்பாருன்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி ஒரு பர்சன், அன் இம்பார்ட்டன்ட் ஆர் ஃபேமஸ் பர்சனா நம்ம பர்சனேஜ் சொல்லுவோம். there's no evidence for such historical personage, which means அந்த மாதிரி ஒரு பர்சன், ஒரு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடையாது. there's no evidence for such historical personage. சில பேர் படிச்சுப்பாங்க, சில ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தான், அவன் வந்து எல்லாராலையும் போற்றப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம். இம்பர்சனேட்ன்றது என்னன்னா, ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்களை பார்த்து அவங்களோட பாகவனா அவங்கள மாதிரி நம்ம நடிக்கிறதுக்கு பேர் தான் இம்பர்சனேட். டு இன்டென்ஷனலி காப்பி அனதர் பர்சன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் அஸ் தியர் பிஹேவியர், ஸ்பீச், அப்பியரன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் எஸ்பெஷலி டு மேக் பீப்புள் லாஃப். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் மாதிரியே இருப்பாங்க. அவங்க பார்த்தாலே கமல்ஹாசன் மாதிரியே இருக்கும், அவங்க நடக்கிறது, பேசுறது, வைக்கிறது எல்லாமே. நீங்கள் நிறைய டிவி ஷோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த டிவி ஷோஸில் ஒரு சில பேர்லாம்
விஜயகாந்த் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் ரியல் டைம்லேயே விஜயகாந்த் மாதிரி தான் நடந்துப்பார். இம்பர்சனேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வடிவேல் பாலாஜிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த நேம்ஸ்லாம் நீங்க பார்த்துப்பீங்க. அந்த வடிவேல் பாலாஜி அப்படின்றவங்களாம் அப்படியே வடிவேல் மாதிரியே இருப்பாங்க. ஓகே, இதுக்கு தான் அவங்கள தான் நம்ம இம்பர்சனேட்டர் சொல்லுவோம். அது பண்றதுக்கு பேர் இம்பர்சனேட். அது பண்ற ஆளோட பேர் இம்பர்சனேட்டர். அடுத்து இம்பர்சனல், வித்தவுட் ஹியூமன் வார்ம்த். ஓகே, இந்த பர்சனல்ல பர்சன் அப்படின்னா ஒரு பர்சன்றது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கிறது என்னன்னா அந்த உடல்ல கை கால் இருக்குதோ இல்லை கண்ணு முக்க இருக்கோ அதை மட்டும் நம்ம பர்சன் சொல்ல மாட்டோம். அவங்க கிட்ட அதுக்கான கேரக்டர்ஸ் இருந்தாலும் அது ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பர்சனை வந்து நான் ஒரு உடம்பு சதை இருக்க மனுஷனை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். அதை தாண்டி அவங்களோட ஐடியாலஜி, அவங்க கிட்ட இருக்க அந்த தன்மை, அந்த ஹியூமன் பீயிங்ஸ்னு ஒரு தன்மை இருக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பர்சனாக பார்ப்போம். இப்போ இம்பர்சனல்னா அது எதுவுமே இருக்காது. வித்தவுட் ஹியூமன் வார்ம்த். ஓகே, அப்போ அடுத்த ஒரு சக மனுஷன் அடிபட்டா நமக்கு நார்மலாக ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் ஒரு ஹியூமன் ஃபீலிங். நாட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வித்தவுட் ஃபீச்சர்ஸ் தட் மேக் பீப்புள் ஃபீல் இன்ட்ரெஸ்டட் ஆர் இன்வால்வ். ஓகே, அ பர்சன் ஹூ இஸ் நாட் ஃப்ரெண்ட்லி, அ பர்சன் ஹூ இஸ் நாட் பீயிங் ஹியூமன் ஹிம்செல்ஃப், அந்த மாதிரி ஸ்டேட் பர்சனை தான் நம்ம இம்பர்சனல் சொல்லுவோம். ஷீ ஹேஸ் அ வெரி கோல்ட் அண்ட் இம்பர்சனல் மேனர். கோல்டு மேனர்னா எதுக்குமே வந்துட்டு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கடுமையாக நடந்துப்பாங்க. தட்ஸ் கால் கோல்டு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் மனசு வலிக்கும், அவங்க அழுவாங்க. சில பேர் அழுவவே மாட்டாங்க, அவங்க மனசு கல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை கோல்டுன்னு சொல்லுவோம். இம்பர்சனல்னா அந்த மாதிரி மனித தன்மை இல்லாதவங்கள நம்ம இம்பர்சனல் சொல்லுவோம். கொஞ்சம் க்ரூவலாக இருப்பாங்க, இல்லை யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ண, க்ரூவல் வேணா, யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஒரு சோஷியலிசமாக இருக்க மாட்டாங்க, அவங்கள நம்ம இம்பர்சனல் சொல்லலாம். அடுத்து இன்கல்கேட்ன்றது என்னன்னா டு ஃபீட் சம்திங் இன் யோர் பிரெயின், தட் இஸ் இன்கல்கேட். உங்ககிட்ட ஒரு ஸ்கில்லை வந்து உங்ககிட்ட ஊட்டுறதோ இல்லை உங்ககிட்ட அதை கொண்டு வரதுக்கு தான் இன்கல்கேட். டு ஃபிக்ஸ் பிலீவ்ஸ் ஆர் ஐடியாஸ் இன் சம் ஒன்ஸ் மைண்ட், எஸ்பெஷலி பை ரிப்பீட்டிங் தெம் ஆஃபன். ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி 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 உங்களை வந்து அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் இன்கல்கேட். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டை போட மாட்டாங்க, டை சரியாக போட மாட்டாங்க. அந்த பிடி மாஸ்டர் சொல்லி 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 அடிச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவன் கரெக்டாக டை போட்டுட்டு வரும். தட்ஸ் இன்கல்கேட் குட் பிஹேவியர். அவன் டை கட்ட நம்ம சொல்லல, அவனுக்கு ஒரு குட் பிஹேவியர் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்னு வச்சுப்போம். Our coach has worked hard to inculcate a team spirit in or into the players. ஸோ பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அவர் திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி நீங்களாம் ஒரு டீம், நீங்களாம் ஒன்றா தான் செயல் பண்ண சொல்லி அப்போ இனிஷியலாக யாருக்கு அந்த டீம் ஸ்பிரிட் டப்புன்னு வந்துடாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது அந்த டீம் ஸ்பிரிட் வரும். அதை பார்த்து யாரோ ஒருத்தவங்க இன்கல்கேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஊட்டியிருக்காங்க. The goal is to inculcate the students to tolerance, the goal is to inculcate in students a tolerance for people of other religions and races. ஸோ என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவங்களுக்கு வந்து ஒரு டாலரன்ஸ் கிரியேட் ஆகணும். அதாவது மற்ற ரிலிஜனை பார்க்கும்போது இல்லை மற்ற டைப்ஸ் ஆஃப் பீப்புளை பார்க்கும்போது they cannot be intolerant. When you meet a person who has different opinions from you, you cannot treat a person to be a second grade human or third grade human being. Okay, so we have to inculcate this kind of an attitude in people. அப்போ அவங்களுக்கு சொல்லி அவங்கள வளர்க்கணும், அதுக்கு தான் இன்கல்கேட். ஓகே, இன்னைக்கான ரூட் வேர்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அண்ட் இதோட பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.